பேசுகிறோம்னா அங்கே நைட்டு அங்கே 1000 கருத்து பேசிடுவேன் நைட்டு. இல்லை போய் அடிக்கடி அவன் போய் பேசுகிறானா பண்ணுவேன். இல்லை போய் அந்த அம்மா ரதியம்மா உட்காந்துருச்சு, இவங்க அப்போ வந்து சும்மா உட்காருவாங்க, ஏதாச்சும் இருக்குமாப்பா. சொல்ல முடியாது. இப்போ இல்லை 2 பேச வாங்கிட்டேன் வாங்கிட்டாங்க. இப்போ பேசுறது ஏதாச்சும் நம்ம சும்மா உட்காருவாங்க. ஏய் இவங்க இந்த மாதிரியா ஆற்ற கட்டி ஆளுவேன்னு சொல்லி பேசுவாங்க. அதை ஊர்வாய் என்ன சொல்லி குலைக்காத ஊரும் இல்லை, குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத ஊரும் இல்லை, ஊர்வாய் அடைக்க முடியாதான். வேலைக்கு போனாலும் பேசுற உடம்பு பேசுறது செய்ய, வீட்டுல இருந்தாலும் பேசுற உடம்பு பேசுறது செய்ய அப்படின்ட்டு. வேலைக்கு போற பெண்மணிக்கு பேச்சு அதிகமா, வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு பேச்சு எங்கே வேலை கிளம்பிட்டீங்களா? வேலைக்கா? வேலைக்கு என்ன வேலை தான் கிடக்கு? வேலை எல்லாத்தையும் பிரியாமல் ஓரளவுக்கு எங்கேயும் போகிறாங்க படம் பார்க்க. ஆனால் ரஜினி வரத்துக்கு போயிருக்கேன், வெளியே வர கொண்டு வெளியே வராங்க. ஆனால் பிள்ளைகள் யாரும் முடியல. பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கான்னு சொல்ல வரேன். சந்தோஷம் தானே. அதுமாதிரி துணி போனாலும் பின்னாடி போய் நிற்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாருல. என்ன எல்லாம் பண்ணுறாரு. எனக்கு தான் ஒரு 10,000 கேட்டு வாங்கிட்டு இழுத்து கிடக்காரு இன்னைக்கு நாளைக்கு. ஆமாம், நான் இந்த மைண்டு சொல்லிப்பிடலாம். ஒரு நம்ம வந்து உள்ளூருக்குள்ளே செஞ்சுக்கிட்டு சண்டை வந்துடும். என்ன செஞ்சாருன்னு எனக்கும் தெரியலப்பா. அதே அந்த வண்டி எடுத்து வர சொல்லிட்டார் பாதியை. இந்த வண்டி எடுத்து அதாவது ஒரு பழமொழி என்ன சொல்லேன்டா, சேர்த்தி வேலை செஞ்சவனு கேட்டேன், செஞ்ச வேலையை விட்டவனு கேட்டேன்.